அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 பொதுத்தமிழ் இலக்கண புத்தகம், டிஎன்பிசி குரூப் 4 பொதுத்தமிழ், டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட வினா விடை 2012 2024 ரைட்டுங்களா. 150 தலைப்புகள் தொகுக்கப்பட்டிருக்குது ரைட்டுங்களா. 62 கொஸ்டின் பேப்பர் ஒரிஜினல் வினாத்தார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, ஒரு 136 பேஜ் பார்த்தீங்கன்னா உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, அடுத்தது ஒற்றளபடை, அடுத்தது பார்த்தீங்கன்னா போலி, இந்த மாதிரி இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி பாருங்க, அழகா பாரு புணர்ச்சி பாருங்க, உயிரிட்டு புணர்ச்சி, பண்பு பெயர் புணர்ச்சி அழகா ஒன்லைனர்ல உங்களுக்கு இருக்குது. இந்த இலக்கணம் 130 திசை சொல், இயற்சொல், இதெல்லாம் விவர கான்செப்ட் இந்த ஒரு 136 பேஜ்ல இதை முடிச்சுட்டு டிஎன்பிசி கொடுத்துக்கிற சிலபஸ் பேஸ்டு அவங்க என்னென்ன சிலபஸ்ல இருக்க அதெல்லாம் டாபிக் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை பயிற்சியாகவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, சொல்லும் பொருளும் ரைட்டுங்களா. போதும், சொல்லும் பொருளும், ஒரு அடைமொழி சொற்கள், அடைமொழி நூல்கள், அடுத்தது எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி ரைட்டுங்களா. அடுத்தது லகர வேறுபாடு, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, பழமொழி, சந்திப்பு நீக்குதல், எல்லாம் சிலபஸ் பேஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முக்கியமா கொள்கை குறிவினா 1200 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கேட்ட டிஎன்பிசில எப்படியெல்லாம் கேட்பாங்களோ இலக்கணம் சார்ந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு 1204 ஆப்ஷனோட கொடுத்தாங்க. ப்ராக்டிஸ் பண்றது ஈஸியா இருக்கு. இந்த ஒரு புத்தகம் போதுமானது. அடுத்தது இலக்கணம், இது பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு, அதாவது பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா 150 டாபிக், தமிழ் அறிவும், தமிழ் தொண்டு, தமிழ் இலக்கியம், அடுத்து நேர்கூற்று, அயற்கூற்று, மறு சொற்கள் 150 எந்தெந்த கொஸ்டின் தகுதி தேர்வுல கேட்ட கொஸ்டின்ஸ் அத்தனையும் கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, டிஎன்பிசி எல்லாமே கவர் ஆகுது. பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி கண்டிப்பா அந்த புத்தகம் ப்ரீவியஸ் இந்த 2 புத்தகத்தையும் அழகா படிச்ச 95 மார்க்ஸ் எடுத்தல. ஏன்னா டிஎன்பிசில வந்த கொஸ்டின்ஸ் அத்தனையும் பார்த்தா இது வந்து 62 கொஸ்டின் அப்படி இலக்கணம் சார்ந்த கொஸ்டின், தமிழ் அறிஞர், தமிழ் தொண்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்குது. ஊர் பெயர்கள், மறு நமக்கு டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ், அடைப்புகள் உள்ள சொல்லை தகுந்த இடத்த சேர்க்க, இப்ப இருக்கிற டிஎன்பிசி கேட்ட மாதிரி இந்த இந்த ஒரு புத்தகம் போதும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு. பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப இந்த ஒரு புத்தகம் இருந்தாலே நமக்கு அழக உரைநடை, இலக்கணம், அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 62 வினாத்தாள் வந்து டிஎன்பிசி கேட்ட கொஸ்டின் பேப்பர் எந்த இயரோட உங்களுக்கு ஆன்சரோட கொடுத்துருக்காங்க. இது எளிமையா இந்த 2 புத்தகமும் படிச்சா போதுமானது. 95 மார்க்ஸ். இலக்கணம் சார்ந்த புத்தகம் ஃபுல்லா இலக்கணம் அழகா இருக்குது. இது 300 ரூபாய். இந்த புத்தகம் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய், உங்களுக்கு 360 ரூபாய்க்கு தரோம். 360 ரூபாய்க்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பா வேணும் சார். இந்த ஒரு புத்தகம், இந்த 2 புத்தகம் இருந்தா நாங்க 21 தமிழ் டெஸ்ட் தரோம். பிளஸ் வந்து இந்த மாதிரி புணர்ச்சி, இலக்கணத்துக்கு எக்ஸ்பிளைனோட உங்களுக்கு தரோம். இந்த மாதிரி பிடிஎஃப் என்னாலும் வாங்கிக்கலாம். 200 ருபீஸ் தான் பிடிஎஃப். உங்களுக்கு வாங்கி அழகா இதுல டவுட் எல்லாம் நீங்க பாருங்களா, இயல்பு புணர்ச்சினா பாருங்க அழகா எழுதி கைப்பட கொடுத்துட்றோம். இலக்கணத்துக்கு உங்களுக்கு வந்து விவரமா கொடுத்துட்றோம். அழகா பாருங்க, புணர்ச்சினா என்ன, இதுக்கு எக்ஸ்பிளைனும் கொடுத்துட்றோம். 200 ருபீஸ் பிடிஎஃப். இலக்கணம் பிளஸ் 21 டெஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து 200 ருபீஸ் பிடிஎஃப் மட்டும் வேணும்னா உங்களுக்கு வந்து இலக்கணமும் 21 டெஸ்ட்டும் பிடிஎஃபா கொடுத்துருவோம். 200 ருபீஸ் தான் உங்களுக்கு
பிடிஎஃப் வேணாலும் வாங்கிக்கலாம், புத்தகம் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த புத்தகம் பிடிஎஃப் இந்த கொஸ்டின் பேப்பர் போதுமானது. 95 மதிப்பெண்கள் எடுக்கலாம், எளிமையாக எடுத்துடலாம். தேவைன்னா கீழே கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, டீட்டெயில்ஸ் சொல்ல. நன்றி.